தாளிச்ச தோசை செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகுளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எண்ணெய், ஒரு 3 தோசை வர்ற அளவுக்கு மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் உப்பு போட்டே கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க தாளிச்ச தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுறோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகுளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கடலை பருப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போடுங்க. கடலை பருப்பு செவந்துருச்சு. இப்போ பச்சை மிளகாயை போட்டு வதக்கலாம். பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு, வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை மாவில் கொட்டிடலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். வாங்க இப்போ தோசைக்கல்லில் தோசை ஊற்றலாம். இப்போ கல் காஞ்சிருச்சு, தோசை ஊற்றிடணும். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிடணும். இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். தாளிச்ச தோசை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து தக்காளி சட்னி தொட்டுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், வெறும் தோசை சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் கடலை பருப்பு போட்டு தாளிச்சிருக்கிறதுனால ரொம்ப ருசியாக இருக்கும். இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.